விளக்கேற்றிய பின் வீட்டை விளக்கலாமா, பெருக்கலாமா, கூட்டலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம். சார் இதில் என்ன இருக்குது, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து அப்போ தான் பெருக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்கும் இல்லைங்களா? இதில் நான் சொல்ல வேண்டிய அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெருக்கிறதும் பெருக்காதும் உங்களுடைய சௌகரியம். ஆனால் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெருக்க மாட்டீங்க. இரவு என்ன பகல் என்ன வீடை சுத்தமாக வச்சுக்கணும், அதுதான் நம்மளுடைய கண்டென்ட்டு இல்லைங்களா? ஆனால் இந்த விளக்கு வச்ச பிறகு நீங்கள் பெருக்க வேணான்னு பெரியவங்க சொல்கிறதுனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் சில பொருட்கள் சிந்தி போயிருக்கும். சில நேரங்களில் பணம் காயின்லாம் கீழே விழுந்திருக்கலாம், பணம் விழுந்திருக்கலாம், நகைகள் விழுந்திருக்கலாம், விலை உயர்ந்த டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது விழுந்திருக்கலாம். அந்த அவசரத்தில் நீங்கள் வெளிச்சம் இருந்தால் அதெல்லாம் படித்து பார்க்கலாம். என்ன தான் நீங்கள் லைட்டு போட்டு அதை படித்தாலும் அந்த விளக்கு ஒளியில் சரியான ஒளி இல்லாதனால அதையெல்லாம் கூட்டி குப்பையில் போட்டுருவீங்க. மறுநாள் காலையில் அந்த குப்பை வண்டியில் நீங்கள் அதை போட்டு அனுப்பி விட்டுருவீங்க. அதனால தான் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, விளக்கு வைத்த பிறகு வீட்டை கூட்ட வேண்டாம், வீட்டை பெருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இதனுடைய உண்மையான அர்த்தம் இப்போ புரியுதுங்களா? இப்போ நீங்கள் செய்வீங்களா? நம்ம வீட்டினுடைய மகாலட்சுமி தானே போகுது, வீட்டில் பெருக்குனா மகாலட்சுமி நிற்காது தங்காதுன்னு மறைமுகமாக இதுக்கு தான் சொல்லி வச்சாங்க. ஏன்னா சம்பாரித்த பொருளும் நகையும் நீங்களே பெருக்கி வெளியே விட்டுட்டிங்கன்னா அது காணாமல் போயிடுச்சுன்னா யார் மேலெல்லாம் சந்தேகம் வரும்? அப்போ வீட்டில் நிம்மதி இருக்குமா? பொருளுக்கு பொருளும் போய் அதே மாதிரில கூட இருக்கிறவங்க பேர்லேயும் அந்த நம்பிக்கை போய் வீடே அல்லோகலப்படாதுங்களா? நிம்மதியே இல்லாமல் போயிடும். ஆகவே சூரியன் இருக்கும் பொழுது, வெளிச்சம் நல்லா இருக்கும்பொழுது நீங்கள் பெருக்கி அந்த குப்பையை ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துட்டு அதில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெளியே கொட்டினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இது எல்லாத்த விட இந்த தூசு பறக்கும், இதுதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இந்த தூசு பறக்கும்பொழுது விளக்கு வைக்கிற நேரத்தில் தேவாதிகள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. மகாலட்சுமி வாசம், மகாலட்சுமி வரும் நேரம். இந்த நேரத்தில் வீடு முழுவதும் தூசி பறந்துக்கிட்டு ஒரே அழுக்கு படிஞ்சு இருந்ததுன்னு வச்சிங்களேன், அந்த வீட்டுக்கு லக்ஷ்மி வருவாளா? மூதேவி வாசம் செய்யக்கூடிய இடமாக இருக்கும். ஆகவே சுகந்தமாக நல்ல நறுமணம் தரக்கூடிய சாம்பிராணி, கற்பூரம் இதெல்லாம் போட்டு பச்சோலிங்கிற தீபம் காட்டி இப்படி நீங்கள் வழிபட்டிங்கன்னா லக்ஷ்மி அங்கே தங்குவாள் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரகசியம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேசுவோம்.